தலைவா படத்தில் இடம்பெற்ற டைம் டு லீட் என்ற வார்த்தை இன்று நம் கண்முன்னே நிகழ்ந்தேறியது. ஆம், நடிகர் விஜய் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றார். ஜோசப் விஜய் எனும் நானென சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கமே அதிரும்படியாக கம்பீரமாக தனது சத்திய பிரமாணத்தை கூறி தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றார் விஜய். கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டு அரசியலை உச்சக்கட்ட பரபரப்பில் வைத்திருந்த ஆட்சி அமைப்புக்கான இழுபறிக்கு இன்று முடிவு கட்டப்பட்டுள்ளது. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவருடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் 9 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் இன்றைய பதவியேற்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரசின் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி பங்கேற்றிருந்தார். மேலும் திரைத்துறை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், விஜயின் நண்பர்கள் என பலர் விழாவில் விருந்தினர்களாக பங்கேற்றிருந்தனர். தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதே நேரம் இவ்விழாவில் எல்லோரினது கவனத்தையும் ஈர்த்த மற்றொரு விடயம் நடிகை த்ரிஷாவின் வருகை. விஜயின் தேர்தல் பிரசாரங்களின் போது பல சர்ச்சைகள் எழுந்தன. குறிப்பாக விஜய் த்ரிஷா சார்ந்த சர்ச்சை பலரது பார்வையில் விஜய் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் த்ரிஷாவின் வருகை சர்ச்சைகளுக்கான பதிலா என்கின்ற கேள்விகளை அவரது ரசிகர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் தற்போது புதிய அரசு அமைந்திருந்தாலும் இன்னும் ஒரு முக்கிய கட்டம் மீதம் உள்ளது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருந்தார். தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் எதிர்வரும் 13ஆம் திகதிக்குள் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.